நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளர்வ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக குரு பயிற்சி நடக்குது. வாக்கியப்படி பயிற்சியானாலும் திருக்கணித பிரகாரம் பயிற்சியானாலும் குரு பகவான் ரிஷப வீட்டிலேருந்து மிதுன வீட்டுக்கு வர்றார், அதில் மாற்றம் கிடையாது. அதனால் பலன்கள் சரியாக இருக்கும். ஆல்ரெடி சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் மீன வீட்டுக்கு வந்துட்டார். கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு வந்துட்டார். ராகு பகவான் மே மாதம் 18ஆம் தேதிக்கு மேலே கும்பத்துக்கு வந்துடுவார். கேது சிம்மத்துக்கு போவார். அந்த வீடியோ நம்ம தனியாக போடுவோம். ராகு கேது பயிற்சியை பற்றி நம்ம இப்போ பேசலாம், வீடியோ தனியாக போடுவோம். ஏற்கனவே நம்ம குரு பயிற்சியை பற்றி ஒரு சிறப்பு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் அப்படின்னா 5 ராசிகள் போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொன்னீங்க, நன்றி சொன்னீங்க. ஒரு சிலர் கூட கீழே இருக்க என் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி ஜாதக பலனும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்போ குருனா யார், அதை பற்றியெல்லாம் நம்ம பேசுனோம்னா டைம் அதிகமாகும். அதனால் நேரடியாக செய்திக்குள்ளே போயிடுவோம். இப்போ ஒரு வருஷத்துக்கு மிதுன வீட்டில் தான் குரு பகவான் இருப்பார். ஒரு 2.5 வருடங்களுக்கு சனி பகவான் மிதுன வீட்டில் தான் இருப்பார். ராகு கேது கும்ப வீட்டிலையும் சிம்ம வீட்டிலையும் ஒரு 1.5 வருஷத்துக்கு இருப்பாங்க. இந்த 4 கிரகங்களை வச்சு பார்ப்போம். மற்ற கிரகங்களும் பயிற்சி தான். சூரியன் சுக்கிரன் அதெல்லாம் பயிற்சி தான். அதெல்லாம் மாத கிரகங்கள். அதை நம்ம மாத வீடியோவில் விரிவாக பேசுவோம். நீங்கள் நேயர்கள் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இந்த பயிற்சி பலன்கள் ஒரு பொதுவான பலன் தான். 12 ராசிலையும் கோடிக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. நம்ம பொது பலன் தான் பேசுகிறோம். அக்யூரேட்டாக வேணும்னா அவங்க சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஓகே நேயர்கள், உங்களுக்கு மறுபடியும் இந்த குரு பயிற்சியும் சரி, சனி பயிற்சியும் சரி, ராகு கேது பயிற்சியும் சரி, அத்தனை பயிற்சிகளும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே செய்யணும்னு நான் வணங்கும், நித்தம் வணங்கும் அண்ணாமலையார் உண்ணாமலத்தாய், என் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் சிறப்பாக அமையணும், நீங்கள் நல்லா இருக்கணும். அடுத்த குரு பயிற்சி அன்னைக்கு சார் நான் போன குரு பயிற்சியோட இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். உங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம மீன ராசியை பார்ப்போம். மீன ராசி அப்படின்னா கடல் ராசின்னு சொல்கிறது. அவங்க நினச்சதெல்லாம் நடத்துவாங்க. எப்படின்னா காரியவாதின்னு சொல்கிறது. ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, எங்கே போனாலும் திரும்ப அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஏன்னா கடல் அலை மாதிரி, அலை வரும் போகும் வரும் போகும், ஓடிக்கிட்டே இருக்காது, இல்லை வந்தால் இருக்காது, வரும் போகும். அது மாதிரி போக்குவரத்து துறையில் நிறைய பேர் இருப்பாங்க. வெளிநாட்டு தொடர்பு, வெளி மாநில தொடர்பில் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது இங்கே பொருளை தயார் பண்ணி வெளிநாட்டில் விற்று அதில் பணம் சம்பாதிக்கவும் நிறைய பேர் இருப்பாங்க. சரி, ஆசிரியர் நிறைய பேர் இருக்காங்க, அரசு ஊழியர் நிறைய பேர் இருக்காங்க. சரி, இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, சனி பயிற்சியை பற்றி ஏற்கனவே நான் விளக்கம் கொடுத்துட்டேன், அதுக்கெலாம் நம்ம போகல. குரு 3ஆம் இடத்துல இருந்தவரே இப்போ 4ஆம் இடத்துக்கு போயிட்டார். 3ஆம் இடத்துல இருக்கும்போது குரு நல்ல குரு இல்லை, அது எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் 4ஆம் இடத்துக்கு போனது நல்லது. 4ஆம் இடமும் நல்ல இடம் இல்லை, ஆனால் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போனது நல்லது. ஏன்னா அவர் 4ஆம் இடத்துல இருந்தாலும் எங்கே பார்க்குறாரு, உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. சனி பகவானும் 10ஆம் இடத்துல தொழில்காரன் பார்க்குறான். தொழில் ஸ்தானத்தை தொழில்காரன் சனி பகவான் பார்க்குறது, குருவும் பார்க்குது. அப்போ என்ன அர்த்தம், தொழிலில் ஒரு மாற்றம் செஞ்சு முன்னுக்கு வர போகிறீங்க, அடுத்து தொழிலை விரிவுபடுத்த போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ராகு 3ஆம் பார்வையாக பார்க்குது. 10ஆம் இடத்தை எத்தனை பேர் பார்க்குறா? 3 பேர். யார் பார்க்குறா? சனி பகவான் பார்க்குற. ஜீவனக்காரன் தொழில்காரன் யாருன்னா சனி பகவான் தான். அவர் 10ஆம் இடத்தை பார்த்தா தொழிலை விருத்தி பண்ணுவார், ஆனால் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு சிறிய தடையை கொடுத்து விரிவுபடுத்துவார். வேற யார் பார்க்குறா? ராகு. அதனால மாற்றம்னு சொன்னேன். ராகு 3ஆம் பார்வையை பார்த்தா ஒரு மாற்றத்தை செய்ய போறாரு தொழிலேன்னு அர்த்தம். குரு பார்க்குறார், நல்லது. இந்த வீட்டுக்கு அதிபதியும் குரு தான். அப்போ 7 சனி 30 வயசு கீழே இருக்கவங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டேன். உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தொழில்துறையில் வேலை வாய்ப்பில் ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. அது நடக்கும், அது நல்லதாக நடக்கும். எது வந்தாலும் ஏற்றுக்கணும். மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சினால தொழிலில் ஒரு மாற்றம், வேலையில் ஒரு மாற்றம்,
இடமாற்றம், அதனால லாபம் உண்டு உண்டு உண்டு. ரைட். அடுத்து இந்த குரு எங்க இருக்கிறாரு, எங்க பார்க்கிறாரு? 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 8ஆம் இடம் என்ன? ரகசியம், இருட்டு, புலனாய்வுத்துறை, இதெல்லாம் சொல்றது. அப்ப ராசிநாதன் 8ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள்கிட்ட இருக்க ரகசியத்தை வெளியில சொல்லி அதனால லாபம் வரும்னு அர்த்தம். 8ன்னா 7ஆம் இடத்துக்கு 2. அப்ப குரு, நீங்க கணவனா இருந்தா மனைவியை சொல்றது 7ஆம் இடம், நீங்க மனைவியா இருந்தா கணவனை சொல்றது 7ஆம் இடம். அதுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கணவனுக்கோ மனைவிக்கோ புதிய வேலை கிடைச்சு, ஆனால் ஏற்கனவே இருக்க வேலையில பதவி உயர்வு, அதுல வருமானம் கிடைக்கும். எப்படி பார்த்தீங்களா? 4ஆம் இடம், உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கு, உங்க மனைவிக்கோ கணவனுக்கோ 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்ப ஒரு சொத்தை வித்து ஒரு சொத்து வீடு வாங்குற மாதிரி இருக்கும், அல்லது ஒரு வாகனத்தை வித்து ஒரு வாகனம் வாங்குற மாதிரி இருக்கும். இது நடக்கும். அடுத்து குரு எங்க பார்க்கிறாரு? உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையை பார்க்கிறார். 12ல யார் இருக்கா? ராகு. ராகுன்னா நைட் டியூட்டிக்காரன். ராகுனாலே இரவு பணி, அது 12ல இருக்கு. அப்ப தூக்கம் கம்மியா இருக்கும். இரவு பணி, நைட் டியூட்டி பார்க்கறது நிறையா இருக்கும். ராகு 12ல இருந்தாலே தூக்கம் கம்மி. ஆனா போகத்தை அதிகப்படுத்தி விடும். அதுல கவனமா இருக்கணும். சுமூகமா கணவன் மனைவியா இருந்தால் சந்தோஷம்தான். தேவையில்லாத நட்புகளை வளர்த்துக்க கூடாது. ஏன்னா ஒரு 3ஆம் பார்வையா 1, 2, 3ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்க்க போறாரு. பணம் வர்றதுக்கு வழி சொல்லிட்டேன். தொழில்ஸ்தானம் நல்லா இருக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க, ஜென்மத்தில் சனி உடம்பை படுத்தும், இதெல்லாம் விளக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் 3ஆம் பார்வை எங்கே பார்க்குறாரு? வருமானத்தை பார்க்குறாரு. ராகுவும் வருமானத்தை கொடுக்குற கிரகம், பிரம்மாண்ட கிரகம், பேசுகிற கிரகம், கண்ணு பல்லுக்கு வைத்தியம் வரும். ஆனால் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 8, உங்களுக்கு 2. அப்போ ரகசிய தொடர்பு தேவையில்லாமல் மாட்டிக்க கூடாது. யார் செய்வா? இந்த ராகு 3ஆம் இடத்தை உங்களுக்கு 2யும் மனைவிக்கு 8 இல்லை கணவனுக்கு 8 பார்க்கும்போது ரகசிய தொடர்புனால கெட்ட பெயர் வரும். எல்லாருக்கும் இல்லை, லட்சத்தில் ஒருத்தர் 2 பேருக்கு, அதுவும் ஜாதகத்தில் நல்ல தசை பற்றி சரியில்லைன்னா தான். ஆக இந்த குரு பயிற்சி 4ஆம் இடத்துக்கு போகக்கூடாது என்பது உண்மை. ஆனால் அது பார்க்குற இடங்கள் அத்தனை அற்புதம். கணவனால மனைவிக்கு, மனைவினால கணவனுக்கு யோகம் உண்டு. ராகு கேது பயிற்சி ஆயிடுச்சு, அதனால பெரிய பாதிப்பு வராது. இருந்தாலும் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது என்பது நல்லது தான். கேதுன்னா ஆன்மீக கிரகம், கேதுன்னா ஊசி, கேதுன்னா ஓட்டைன்னு சொல்றது. அப்போ 6ஆம் இடம்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு சின்ன இடமாற்றமோ அதனால ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். 6ன்னா அடிவயிறு, குடல், அப்ரண்டிஸ், இது சம்பந்தமான விஷயத்தில் கவனம். பெண்களாக இருந்தால் 6ஆம் இடத்துல கேது வரும்போது கர்ப்பம் அடைந்த பெண்களாக இருந்தால் எச்சரிக்கை. நிறைய எச்சரிக்கை விஷயங்கள் சொல்கிறோம். ஏன்? நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆக இந்த குரு பயிற்சி உங்களை வாழ வைக்கணும்னா நான் சொன்ன மாதிரி கடலில் குளிங்க அல்லது ஆற்றுல குளிங்க, அது ஓரமாக இருக்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, இந்த குரு பயிற்சியை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.